சார் எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமனார் பார்த்து நான் நிகழ்ந்த விஷயம் அப்படி என்னன்னு கேட்டோம்னா, வீட்டு பக்கத்துலேயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்தது. அங்கே சும்மா தான் போய் ஜாயின் பண்ணேன். எங்க வீட்டில் வந்து நான் எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். ஒரு 3 months ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். பிரின்சிபல் சார் வந்து என்ன வந்து சொல்லியிருந்தாங்க, பிஎட் கண்டிப்பா போடணும். நான் இவங்க கிட்ட வந்து தான் ஒரு டைம் தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி என்ன பிஎட் போட சொல்றாங்க, நான் போடணும். அவங்க சொன்ன உடனே காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க சார். ஸோ அதுக்கு வந்து இவ்வளவு காசு செலவாகும், அவ்வளவு காசு செலவாகும் அப்படின்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல. உங்க மருமகள் நீங்க தான் படிக்க வச்சீங்கங்கறாங்க. யார் சொன்னது மருமகன்னு? யாருப்பா சொன்னது? என்ன சொல்லு? பொக்கிஷயா? என்னது பொக்கிஷம்? நீங்க நிறைய விஷயம் மருமகள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயம் மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகு பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருப்பீங்கல்ல? யாரையா செய்வா? யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல கை ஒஞ்சி போச்சு, உடம்பு தேய்க்க முடியாது. கை உடஞ்சு போச்சு. குளிக்கும் போது உடம்பு தேய்க்க முடியாதா? மருமகம் டெய்லி குளிப்பாட்டம். அது கை உடஞ்சு போனதுனால இப்போட பையன் இன்ஜெக்ஷனு ஊசி உட்காந்துக்குது. நாளைக்கு நான் வச்சுனா அக்கறை. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் பண்ணதுக்கு காரணம் மருமகம். நைட்டை தேய்ச்சி குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி இந்த கோலம் வந்தது. பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பேன். நீ எனக்கு இன்னொரு அம்மா. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமனார் பார்த்து நான் நிகழ்ந்த விஷயம் அப்படி என்னன்னு கேட்டோம்னா, வீட்டு பக்கத்துலேயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்தது. அங்கே சும்மா தான் போய் ஜாயின் பண்ணேன். எங்க வீட்டில் வந்து நான் எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். ஒரு 3 months ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். பிரின்சிபல் சார் வந்து என்ன வந்து சொல்லியிருந்தாங்க, பிஎட் கண்டிப்பா போடணும். நான் இவங்க கிட்ட வந்து தான் ஒரு டைம் தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி என்ன பிஎட் போட சொல்றாங்க, நான் போடணும். அவங்க சொன்ன உடனே காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க சார். ஸோ அதுக்கு வந்து இவ்வளவு காசு செலவாகும், அவ்வளவு காசு செலவாகும் அப்படின்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல. உங்க மருமகள் நீங்க தான் படிக்க வச்சீங்கங்கறாங்க. யார் சொன்னது மருமகன்னு? யாருப்பா சொன்னது? என்ன சொல்லு? பொக்கிஷயா? என்னது பொக்கிஷம்? நீங்க நிறைய விஷயம் மருமகள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயம் மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகு பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருப்பீங்கல்ல? யாரையா செய்வா? யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல கை ஒஞ்சி போச்சு, உடம்பு தேய்க்க முடியாது. கை உடஞ்சு போச்சு. குளிக்கும் போது உடம்பு தேய்க்க முடியாதா? மருமகம் டெய்லி குளிப்பாட்டம். அது கை உடஞ்சு போனதுனால இப்போட பையன் இன்ஜெக்ஷனு ஊசி உட்காந்துக்குது. நாளைக்கு நான் வச்சுனா அக்கறை. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் பண்ணதுக்கு காரணம் மருமகம். நைட்டை தேய்ச்சி குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி இந்த கோலம் வந்தது. பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பேன். நீ எனக்கு இன்னொரு அம்மா.